ஏடு என்ன விசாரிச்சிர? விசாரிச்சேன். அவ பேரு மயிலா, சே ஒயிலா, ஒத்த புள்ள. அவ குல தொழிலே என்னவ? ஆடு மேய்க்கிறது. எங்க? வல்ல நாட்டு ஃபவுண்டன்ல. ஃபவுண்டன் இல்லையா, மவுண்டன். ஓ, இப்ப மலையை மவுண்டன் மாத்திட்டாங்களா? வாட்டச்சே. அவ என்னவோ சொல்லப்பட சொன்னால 9 எழுத்தா? அருவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா மொதல் 2 எழுத்து. அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். கை. ரெண்டுத்தையும் கையால தான் சார் பிடிக்கணும். யோ, எல்லாத்தையும் தான் கையால பிடிக்கணும். ரெண்டுக்கும் பொதுவா என்ன? அருவாள வெட்டலாம், அறுக்கலாம். சீப்பால சீவலாமே. அருவாளாலும் சீவலாமே. அப்போ மொதல் 2 எழுத்து சீவ. அடுத்து ஆளுக்கு தேவையா? அதுலயும் நடுவெழுத்தான். அது என்னது? மனபலம் வேணும் சார். பலம். லாவ போடுத. புளிய மரத்துக்கு சொந்தக்கார பேய். பேய சேர்த்துக்க. சார் பயமா இருக்கு. சேர்த்துக்கையா? இனிமே சொல்லுவான வேலை. பெருமா அவதாரம் அரி. மீன் பிறந்த ஊருக்காரன் பாண்டியன். 3 எழுத்து பேருக்காரன் பாண்டி. சீவர பேர். சார் நீங்க மனுஷனே கிடையாது சார். நிறுத்தியா? பாண்டிக்கும் அவளுக்கும் தொடுப்பு இருக்கணும். பாண்டி அவ வீட்டுக்கு சாப்பிட போறாப்புல இருக்கு. துப்புக்குழி வாங்குற ஒருத்தனை அனுப்பி நோட்டம் பார்த்து சிக்னல் கொடுக்க சொல்லு. வளைச்சிடலாம். இதுக்கு போலீஸ் வந்திருக்கு. பாண்டி ஊருக்குள்ள வந்திருக்கான். அவனை பிடிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ஓடுறீங்களே. ஏன்னா பாண்டி வந்திருக்கா? அப்படியா? போலீஸ் உள்ள விடாதீங்களா? எப்போ சொல்லிட்டு விட்ட சொல்லி மாதிரி கலகலன்னு இருப்ப. இன்னைக்கு ஒன்றும் சத்தத்தையே காணா. அவரை கூப்பிட்டு சாவு குழியில தள்ள பார்த்தேனே சரிக்கு. அதான் நினைச்சு நினைச்சு மாஞ்சிட்டு இருக்கு. அப்பா, நீ என்ன புண்ணுக்கு மருந்து போறியா இல்ல மண்ணை வச்சு தேய்க்கிறியா? இந்த வழி வலிக்குது. சரி சரி, மருந்த மெதுவா போடுத. இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நான் ஆடாறு மாசம் காடாறு மாசம்னு இங்க பாதி நாள் கொடைக்கானல மீதி நாள்னு இருக்கேன். நான் போன பிறகு உன்னை பார்த்துக்க ஊர்ல என் சேக்காளி கிட்ட சொல்லி வைக்க. என்ன ஊருக்கு நான் எப்படி திரும்பி போறது? திருட்டு நாய்க்கு சலங்கு கட்ட மாதிரி நான் பழையபடி திரிஞ்சா லவக்குன்னு புடிச்சிருவானுங்க. நீர் கவலைப்படாதீரும். ஒயிலா புள்ள ஒளிஞ்சு விளையாடுறதுல கெட்டிக்காரியாக்கும்.
என்னாச்சு இப்படி நில குலைஞ்சு வந்திருக்கீங்க? என்னையா இவ்வளவு பெரிய கட்டு? சிறுவகண்ட சுப்பையோட சோளக்குள்ள தீ பிடிச்சுப்புல, அணைக்கிறப்ப காயப்பட்டுருச்சு. ஏனி பக்கம் தான் போறேன்னு சொன்னீங்க, இப்ப சிறுவகுண்டாங்கிறீங்க. ஏன் சொன்ன தான் போகணுமா? இல்ல 2 நாள்னு சொல்லி 6-7 நாளா காங்கலேன்னு தான் கேக்குதேன். சோழி இருந்தா இன்னும் கூட தான் இருப்பேன். உனக்கேண்டி? ஏன் இப்படி வெடுக்குற விழுதிய? கொஞ்ச நாளா நானும் பார்க்கேன், ஆயத்த மருந்து கூட என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்க. ஐயா இந்த பாருப்புல, வீட்டை விட்டு வெளியே போற ஆம்பளைங்களுக்கு 1000 சுணங்கள் சங்கடம் இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் அது வந்த உடனே பிழுப்பிழுத்தா எப்படி? தப்புதாமியா. தீக்காயம் மிக இப்படி கட்டுப்பட்டா எப்படி யாரும்? அதுக்கு நான் வேற வைத்தியம் பண்ணதே. என்னத்த பண்ண போறியா? அடேயப்பா, என்ன இதெல்லாம்? உங்க மனசு மாதிரி பூமியும் விளைஞ்சதையா. அதான் சாமிக்கு பூ வைக்கிற மாதிரி விளைச்சல ஐயாவுக்கு படையல் வச்சிருக்கேன். அட நீர் ஒன்று படையல் உடையல்ன்ட்டு உழுது கிடைக்கிற விளைச்சல், உழைச்சி கிடைக்கிற வருமானம் எதுவா இருந்தாலும் முதல்ல கட்டினவ கையில கொடுத்தாதான் ஆறா பெருகும். என்ன மாக்கா மாதிரி பாக்குறீது? குடு என் தங்கச்சிக்கிட்ட. இந்த கோட்டி பிடிச்சாடி உனக்கு ஐயா கொடுக்க சொன்னது தட்டிடுற அளவுக்கு. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என்ன அளவோ தெரியல, கொஞ்சம் நாளாவே பேச்சும் சரியில்லை, போக்கும் சரியில்லை. 4 சவுத்துக்குள்ளதானே நானும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். 4 பேத்துக்கு நடுவில் வந்த பிறகு வெறுப்பா இருக்கியா? என்ன கோனார் கரக மாட்டிட்டு போறாரு? எதை விட மன்னிச்சிருங்கய்யா, ஒட்டச்சி மனசு ஒழுங்க பிறந்தது. கட்டினவன் கை விட்டுருவானோ, கதை காதலா போயிருமோன்னு கலங்குதேமையா. அடையாம நீ ஒண்ணு மண்ணுல விழுந்த வைரக்கல்ல கையில அள்ளி தேடாம கண்ணுல போட்டு தேடுற எல்லா பொம்பளைங்க மாதிரியும் ஆண்டி முத அரசு வரைக்கும் இருக்கிறதா இந்த சந்தேகம். ஒரு பிரச்சனையும் இல்லாத பாண்டியராஜாவுக்கு ஒரு பொண்ணோட கூந்தலுக்கு வாசம் இயற்கையா செயற்கையான்னு பெரிய சந்தேகம். அந்த முடி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கடைசியில கடவுளே வர வேண்டியதாயிடுச்சு. உன் பிரச்சனை எப்படி? நான் மூடி வைக்கிறது முடி ஆயாசமா இருக்குல்ல. அடிக்கிற கொள்ளையெல்லாம் அயலானுகளுக்கு போய் சேர்ற தவிர நமக்கு ஒண்ணும் மிஞ்சலையில. இல்ல பாண்டிய திருடி திங்கிற சாதி இல்ல, கொள்ளை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுக்குற கொலாம். சாக்கிறதா பேசு. கேட்கறதுக்கு நல்லா தாமலே இருக்கு, ஆனா நம்ம நிலைமையை பாரு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்படுறது? இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம்ல. வழி இருக்கு, நீ மனசு வச்சா வழி இருக்கு. பாண்டிய பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்தா துப்பு கூலி 1 லட்சம். அதை நம்ம 4 பேர் கூறு போட்டா சரிக்கு புள்ள உடம்ப கூறு போட்டு கொடுக்கறா. விடுல, இவன் என்ன சொன்னா தெரியுமால? எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்லிதான் அவன் செஞ்சான். நீ சொன்னியா? ஆமா, நீ அடிக்கடி போலீஸ் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஓ மேல நம்ம சேகாலிங்களுக்கு ஒரு பொட்டு சந்தேகம் கூட வரக்கூடாதுன்னு தான் அந்த சோதனையை நான் வச்சேன். வேற ஒண்ணும். அலியா மேல சோதனையா? அதுவும் பாண்டி நீ என்னல இது? ஒரு கண்டு மறுக்கண்ணு மேல சந்தேகப்படுமால? வெத்து போட்ட ஆத்தா கருப்பு மேல சந்தேகம் வருமால? ஒரு செம்பத்துக்கு 2 உடம்பா இருக்கு, நமக்குள்ள சந்தேகமால? பாண்டி சங்கெடுத்து காதல வச்சு கேட்டா சமுத்திர சத்து கேட்கிற மாதிரி என் நெஞ்ச எடுத்து கேடு. அது பாண்டி பாண்டி பாண்டின்னு துடிக்கும்ல? துடிக்கும். ஆமா பாண்டி. அல்லியா, என்ன மன்னிச்சிடல. பாண்டி, இனிமே விளையாட்டு கூட அப்படி செய்யாதல. ஒரு நல்லவனுக்கு மனசு தான் வெள்ளைம்பாங்க, மனுஷனே வெள்ளையா இருக்கிறது நீதாம்ல. ஏய் பெரியவரா, இவ்வளவு நாளா பாண்டி நம்ம தூண்டில சிக்கலன்னா நம்ம திறமை குறைவுன்னு நான் நினைக்கல. என்ன நம்ம வலையில எங்கேயோ கிழிசல் இருக்கு, நம்ம கட்டிடத்துல எங்கேயோ ஓட்டை இருக்கு. என்ன சார் கிழிசல் ஓட்டைன்னு? நம்ம டிபார்ட்மெண்ட் ரகசியம் பாண்டிக்கு எப்படி சார் தெரியும்? இதுக்கு பதில் கட்ட பாண்டியோட தரத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாமே. யோ என்ன இது கட்டு? சந்திர பக்க பாசமான விஷயமாச்சே, பக்கத்துல சொல்லலான்னு பார்த்தேன். அம்பா சமுதிரத்துல எனக்கு ஒரு லவ்ஸ் உண்டு.
கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நான் கட்ச் பண்ணிட்டேன். பாண்டி விஷயமா அங்க போயிருந்தேனா, அங்க அந்த லவ்ஸ பார்த்தேன். யாரோ ஒரு பப்ளிக் அதை பார்த்து என் ஒய்ஃப் கிட்ட போட்டு விட்டான். அதுக்கும் இந்த கட்டுக்கு என்ன சம்பந்தம்? That is point in it. பெரிய காயப்பட்ட மாதிரி டிராமாஸ் பண்ணா என் ஒய்ஃப் அந்த லவ்ஸ் மேட்டர் மறந்து என் மேல ரொமான்ஸ் ஆயிடுவா. அது ஐடியா சார். பொய்யான காயத்தை கட்டி பொண்டாட்டிய தாக்கன்றீரு. பொய்யான காயத்தை காட்டி அப்ப அலியா நெஞ்ச கீர்னது? அடச்சே. யோ, ஃபுல் டீமோட அலியா நான் வாட்ச் பண்ணோம். வாயா. வணக்கம் எஸ்ஐ சார். என்ன ஏட்டையா, என்ன இந்த பக்கம்? நான் மாடு பைக்கலான்னு வந்தேன். இவரு புலிஸ் இங்கே ஏதாவது கிடைச்சா பால் கறக்கலான்னு வந்தார். நீங்க எப்படி? ஏட்டையாவுக்கு எப்பயுமே நமஸ்தா. ஏல அலியா, சுத்துப்பட்டுல சுத்துறதுக்கு பதிலா சினிமாவில் சேர்ந்திருந்த எங்கேயோ போயிருப்பவே. நெஞ்ச கீர்னது என்ன, கண்ணீர் விட்டது என்ன? அடடடடடா, நீ நடிப்பு சக்கரவர்த்தியில பின்னிட்டியாமே. நீங்க வேற சும்மா இருங்க ஏட்டையா. ஐயா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சத்தியமா அந்த பாண்டிய நான் உங்ககிட்ட பிடிச்சு கொடுக்கறேன். ஆமால, அதுவும் இன்னைக்கு இப்போ. பாண்டி திரும்பி போயிரு. பாண்டி போலீஸ் வந்து திரும்பி போயிரு. பாண்டி போயிரு. பாண்டி வராத. போலீஸ் போயிரு. போயிரு பாண்டி போயிரு. அலியா என்ன போலீஸ் துரத்துது. நீர் யாருன்னு எனக்கு தெரியுங்கயா. பொன்னையும் மணியையும் ஆத்து மணலாவும் கூழாங்கலவும் அள்ளித்தன மவராசையா. உனக்காக ஒரு உதவி செய்ய நான் காத்திருக்கோம்யா. யாரது இந்த நேரத்துல? இங்க யாராச்சும் வந்தாங்களா? எவன் அது நேரம் கட்ட நேரத்துல சமயம் தெரியாம சாமத்துல சம்சார வீட்டுல நுழையிறது? ஏன் கத்துற? இல்லதாயி, இங்க ஒரு ஆளை தேடி வந்தோம். இங்க எவன் வருவான்? பேராட்சி அம்மன் கோயில் கர்ப்பகிரகத்துல பேன் பிசாசு வருமா? நீர் போலீஸ்னா என் மாமன் பட்டாளம். சார், பட்டாளமான் சார், பாம் கீம் போட்டு போறான். மன்னிச்சிங்க தாயி, வாங்க சார் வாங்க. செதையில எரிஞ்ச புருஷன் கூட என்ன குத்த சொல்ல மாட்டார். தாய், சாமியை கூட தலை குனிஞ்சு கும்பிடாத இந்த பாண்டி கும்பிடுது. தாயே, உன் காலத்தொட்டு கும்பிடுது. உன் தியாகத்துக்கு 7 செம்மத்துக்கு நான் உன் காலடி கடன்பட்டிருக்கேன் தாய். தாய், யார் அது? ஏன் மவன் தாயா? இம்புட்டு நேரம் எங்க இருந்தா? இங்க தாயா படுத்திருந்தான். இந்த இறைச்ச சத்தத்து கூட முழிக்கல. அவன் முழிச்சுக்கிட்டும் இல்ல, தூங்கிக்கிட்டும் இல்ல, மயங்கி கிடந்தாயா. பசி மயக்கம். அரிசி கடை வச்சிருக்க அங்கம்மான்னு தான் பேரு. ஒரு குந்துமணி அரிசி கூட வழி இல்லாத மூதி ஆயிட்டு. இனிமே இவன் என் பிள்ளை தாய். இவனை வளர்த்து ஆளாக்க வேண்டியது என் பொறுப்பு. இல்ல, என் கூட வரியால? கஞ்சி கேப்ப கஞ்சி ஊத்துவீல?